ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் ப்ரெடிக்ஷன் 2024 இந்த டிஎன்இஏ அட்மிஷன் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான வீடியோ. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எந்த ரவுண்ட்ல நீங்க வருவீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த கட் ஆஃப் ரேஞ்சில இருந்து எந்த கட் ஆஃப் முடியும். ஏன்னா டிஎன்இஏ பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 3 அல்லது 4 ரவுண்ட் நடத்துவாங்க. 2020 இருந்து 21, 22 எல்லாமே பாத்தீங்கன்னா 4 ரவுண்டு தான் நடந்தது. ஆனா போன வருஷம் மட்டும் வித்தியாசமா 3 ரவுண்ட் நடந்தது. இப்ப இந்த வருஷமும் 4 ரவுண்டு தான் அப்படின்னு ஒருத்தர் கூட மெசேஜ் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா கிடையாது. டிஎன்இஏ நம்மளோட அபிஷியல் வெப்சைட்ல கூட ஒரு பதிவுல போட்டிருந்தாங்க, இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் நினைக்கிறேன். நீங்க அதை போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல 3 ரவுண்டு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ 3 ரவுண்டு தான் இருக்கும். 3 ரவுண்டு வச்சாதான் உங்களுக்கு சீக்கிரமா ரவுண்ட் ஷெடியூல முடிச்சு காலேஜ் திறக்க முடியும். இந்த ரவுண்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வரும். என்னென்ன ரவுண்ட் ஷெடியூல் வரும்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஜென்ரலுக்கு வரும். அடுத்தது ஆனா எந்த கேட்டகரியா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் இந்த கட் ஆஃப்ல தான் பிரியும். இப்போ உதாரணத்துக்கு இது ஜென்ரல் வச்சுக்கோங்க. ஜென்ரல்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது ஜென்ரல். அடுத்து 7.5 ரிசர்வேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ரவுண்ட் ஷெடியூல். அதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தோட மார்க்குக்கு கட் ஆஃப்க்கு எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், எப்போ காலேஜில் போய் சேரணும், எல்லாம் தெளிவா வந்துடும். அதான் ரவுண்ட் ஷெடியூல். இது ஜென்ரல். 7.5 ரிசர்வேஷனுக்கும் தனியா இருக்கும். இது ரெண்டுமே நீங்க ஒட்டுக்க 7.5 ரிசர்வேஷன் வரவங்க ஜென்ரல்லையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க, 7.5லயும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. இதுலயும் ரேங்க் வரும், அதுலயும் ரேங்க் வரும். அது அப்படிதான். சரிங்களா? அது 7.5 ரிசர்வேஷன் பத்தி தனியா பேசும்போது பாத்துக்கலாம். அடுத்து ஒகேஷனலுக்கு வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு வரும். சரிங்களா? ரவுண்ட் ஷெடியூல். ஓகே. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிஃபரன்ஷியல் டிசபிலிட்டி இவங்களுக்கு ஒரே ரவுண்டாவே முடிஞ்சிடும். அது ஒன்றும் தனியா நம்ம சொல்ல வேண்டாம். பட் அது ஒரே ரவுண்டா முடிஞ்சிடும். சரிங்களா? ஒரு ரவுண்டு தான் நடக்கும், அவ்வளவுதான். அதுல டேட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ அலாட்மெண்ட் ஆர்டர், எப்போ போய் நம்ம ஃபீஸ் பே பண்ணணும், எப்போ நம்ம பாத்தீங்கன்னா இதெல்லாமே நான் முன்னாடியே பேசியிருக்கிறேன். சரி, இது ஒரு ரவுண்ட் ஷெடியூலா வரும். ஜென்ரல்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில எலிஜிபிள் இல்லாதவங்க, ஐ மீன் கிடைக்காதவங்க ஜென்ரல்ல வருவாங்க. ஸோ ஜென்ரல் தான் இப்படி பிரிப்பாங்க, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. இந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 3 ஜென்ரல்லையும் அப்படிதான் இருக்கும். 7.5 ரிசர்வேஷன்லயும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 200ல இருந்து 175 வரை கட் ஆஃப் இருக்கான்னு வைங்க. இதுக்குள்ள 7.5 ரிசர்வேஷன் மாணவனும் இருப்பானா, அதுலயும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவான், ஜென்ரலையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவான். ரெண்டுல எது நல்ல காலேஜோ அவனுக்கு தோன்றதை அவன் எடுத்துக்கலாம். 2 அலாட்மெண்ட்ல வராது, ஒரு அலாட்மெண்ட் தான் வரும். சரிங்களா? ஸோ 2 அலாட்மெண்ட் வரும். அது கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னா 1 தான் கன்ஃபர்மேஷன் பண்ணும். ஒரு காலேஜ் தான் கிடைக்கும், எதர் 7.5 ஆர் ஜென்ரல். ஒகேஷனல் இருக்கும். ஒகேஷனல் என்ன கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அந்த தேதிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷெடியூல் வரும். இப்போ ரவுண்டு பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த கட் ஆஃப்ல பிரிப்பாங்க, 200ல இருந்து 175 வரைக்கும் இந்த வருஷம் பிரிப்பாங்கன்னு நான் அடிச்சு சொல்றேன். ஒருவேளை 177 இருக்கலாம். 175 அப்ராக்சிமேட் நம்பர். திஸ் இஸ் ஒன்லி ப்ரெடிக்ஷன். நல்லா கேட்டுக்கும், ப்ரெடிக்ஷன் தான். நான் ஆல்ரெடி ரவுண்டு ஷெடியூல் எப்படி பிரிப்பாங்கன்னு போட்டிருந்தேன். ஆனா இங்க நமக்கு 6/6/2024 முடி நமக்கு எவ்வளவு பேர் பேமெண்ட்டும் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருக்காங்க, 1,76,145 பேர் எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங். அந்த மாதிரி வச்சுக்கலாமே. ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் அது தெரியும். பட் இப்போதைக்கு இவ்வளவு பேர் எக்ஸ்பெக்டட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணாம நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா 1,85,000 பேர் எக்ஸ்ட்ராவா இன்னொரு 10,000 பேர் ஜாயின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஐ மீன் பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி டாக்குமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்றவங்க, அதாவது கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ மொத்தத்துல 1,85,000 இருக்கலாம், 1,90,000 இருக்கலாம், இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம். ஸோ போட்டிக்கு ஆள் பஞ்சம் இல்லை. இந்த வருஷம் இருக்காங்க, போன வருஷம் மாதிரியே இருக்காங்க. ஸோ எப்படி பிரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 200 இருந்து 175 வரைக்கும் பிரிப்பாங்க. ஜென்ரலுக்கும் அப்படிதான், 7.5 ரிசர்வேஷனுக்கும் அப்படிதான், ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் அப்படிதான். பட் ஒகேஷன் அப்படி கிடையாது. 23,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம். ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா 174 இருந்து 145 பேர் பிரிப்பாங்க. 80,000 பேர் எவ்வளோ, 80,000 பேர். இதுல எம்பிசி, பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி எல்லா கம்யூனிட்டியும் பிரிஞ்சிரும். பயப்படாதீங்க. கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று வரும் இல்லையா, அது அந்த அடிப்படையில் நம்ம பிரிஞ்சு நம்ம அதுல போட்டி போடுவோம். அதனால பயப்படாதீங்க. அடுத்து ரவுண்ட் 3ல 144 இருந்து 77.5 மணி கூப்பிடுவாங்க. 85,000 பேர் பக்கம் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. டோட்டலி 1,88,000 பேர் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இது உண்மையா சார்? இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. 1,85,000 கம்மி ரேஞ்சுக்காவது வரும். சரிங்களா? ஆனா வருஷம் பார்க்கும்போது இந்த மாதிரிதான் கூப்பிடுவாங்கன்னு கண்டிப்பா அடிச்சு சொல்ல முடியும். நீங்க இதுல எந்த ரவுண்டுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ரவுண்ட் ப்ரெடிக்ஷன். இந்த ரவுண்டு ஷெடியூல் அப்படிங்கிறது எப்ப சார் வரும், எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம். ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்? ஜூலை 10. நல்லா கேட்டுக்கோங்க, இது எவ்வளவு வாட்டி நான் சொல்லிட்டேன்.
ஜூலை 10 2024 ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்தாலும் 7.5 ரேங்க் லிஸ்ட் வரும். ஜென்ரல் கேட்டகரிக்கு வரும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி எல்லா கேட்டகரிக்கும் வரும், ஒகேஷனல் ரேங்க் வரும், எல்லா ரேங்க்குமே வரும். இதுல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த ரேங்க் இருக்கீங்க, எந்த பொசிஷன் இருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும், ஜென்ரல் ரேங்க் இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரவுண்டு ஷெடியூல் விடுவாங்க. அது எப்போ விடுவாங்கன்னா அதே ஒரே வாரத்துல ரவுண்டு ஷெடியூல் விட்டுருவாங்க, இல்லை அப்பவே ரேங்க் டெஸ்ட் வந்தோன்னு விட்டுருவாங்க. ரவுண்டு ஷெடியூல் வந்தோம் நீங்க எந்த ரவுண்டுன்னு எங்கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி ரவுண்டு ஷெடியூல் பிரிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி 3 ரவுண்டு பிரிச்சுக்குவாங்க. இதுல நீங்க எந்த ரவுண்டு வருவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இப்ப என்னன்னா அவசரம் இதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ரவுண்ட்ல வருவீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏற்ற காலேஜஸ் பார்த்து வைக்கலாம். ரவுண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ரவுண்ட்ல சீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ரவுண்டுக்கு வரும். சீட் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த இந்த ரவுண்ட்ல எடுப்பாங்க, அதுக்கு அடுத்து அடுத்த ரவுண்ட்ல எடுப்பாங்க. ஸோ நீங்க எந்த ரவுண்ட்ல வருவீங்க. இந்த ரவுண்டு ஷெடியூலுங்கிறது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஜூலை 3rd வீக் ரிலீஸ் ஆயிடும். சரிங்களா? அதுல தெளிவா சாய்ஸ் ஃபில்லிங் டேட் எப்போ நீங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது எப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், அதாவது காலேஜ் சேர்றதுக்கு, அப்புறம் எப்போ போய் காலேஜுக்கு போய் சேர்ந்து ஃபீஸ் பே பண்ணணும், டிஎஃப்சிக்கு எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணணும், யாரு டிஎஃப்சிக்கு போகணும், பேமெண்ட் அதாவது அப்போர்டுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஆப்ஷனுக்கு எப்போ ரிசல்ட் வரும், இது எல்லாமே தெளிவா கொடுத்துருவாங்க கவர்மெண்ட். ஸோ அதனால பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுல நமக்கு சாய்ஸ் பில்லிங்க்கு நிறைய பேர் அப்ளை பண்றீங்க, புக்கிங் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா சாய்ஸ் பில்லிங் புக்கிங் தேவை அப்படின்னா நம்பரை பார்த்துருக்கீங்க, அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக்கிங்கிறது ஒன்றும் கிடையாது. சாய்ஸ் பில்லிங் 2 மாசம் கழிஞ்சு நடந்தாலும் இப்ப ஏன் புக் பண்ண சொல்றேன்னா, நான் ஒருத்தன் தான் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்றேன், டீம் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால அளவா தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னால் என்னைய வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு என்னைய கான்டாக்ட் பண்ணி நீங்க சாய்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். புக்கிங் போயிட்டு இருக்கு, 2 வாரத்துல முடிச்சிருவேன். ஐ திங்க் இப்பவே க்ளோஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், அதிகமா ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்கு புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க எந்த ரவுண்டுங்கிறது சொல்லுங்க. தேங்க்யூ.